மோடி அதாவது பிஎம் மோடிஜி வந்து கோல்ட பத்தி சில சொல்லியிருந்தாரு. साथियों கோல்ட் இந்தியா தான் வந்து உலகத்திலே எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து எக்ஸ்போர்ட் எதுல வருதுன்னா மேன் பவர் எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ராடக்ட் லெவல்ல அதிகமா இருக்கும் நம்ம. ஆமா இப்ப சைனா ஏன் நம்ம அதுல இன்வால்வ் காட்டலையே என்ன எல்லாமே வெளிநாட்டு போயிட்டு இந்தியா யாரா பாத்துக்குன்ற மாதிரி தான் இருக்கு. Hi Protein Force and welcome back to another video of Protein for the Broskies channel. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் சில மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அதாவது பிஎம் மோடிஜி வந்து கோல்டை பற்றி சில இது சொல்லியிருந்தாரு. ஏன்னா அதுக்கப்புறம் கோல்டே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சியாக பேசியிருந்தாரு. साथियों हमें विदेशी मुद्रा बचाने के गोल्ड यानी सोने की खरीद एक और पहलू है. இது நடந்த சில நாட்கள்லாம் கழித்து அவர் சொன்ன மாதிரியே வந்து நம்ம இந்தியன் கரன்சியில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா நம்மளோட இந்தியன் கரன்சி படி $1 அப்படின்றது 96 ரூபாய் அப்படியா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாம இந்தியாவில வந்து கோல்ட்னால நிறைய பிரச்சனைகள், அப்புறம் வந்து இந்த டாலர்னால வந்து டிமாண்ட் ஏற்பட்டனால இந்தியன் கரன்சிக்கும் சில பிரச்சனைன்னு சொல்லிட்டு சில கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இந்தியாவில் நிறைய பிரச்சனைகளா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸில் வந்து நம்ம சில ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து முக்கியமான ஒரு நபர் வர போறாரு. அவர் யாரும் இல்லை, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான், சபரின்னு சொல்லிட்டு. அப்புறம் வணக்கம். ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் கோல்டு ஆயில்லாம் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் வந்து மேஜர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல்டும் ஆயில்லாம் பண்றாங்க. சரி, இப்போ வந்து இந்த இதெல்லாம் ஒருத்தங்கள்ட்ட விற்கிறாங்கன்னா வாங்குறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான கண்ட்ரிஸ்ல தான் இந்தியாவில் வருது. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம நிறைய வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வெளில இருந்து நிறைய இப்போ வந்து கோல்டு ஆகட்டும் ஆயில் ஆகட்டும், இப்போ வந்து ரீசெண்டா வார் கூட நடந்துச்சு. ஸோ அப்பெல்லாம் வந்து ஏன்னா ஆயில் அங்கிருந்து ஈரான்ல இருந்து வர்றது நம்ம இந்தியாவுக்கு வந்து வாங்கணும். ஏன்னா நம்ம வந்து இம்போர்ட்ல மட்டும் தான் நிறைய வந்து கான்சன்ட்ரேட் பண்றதுனால எக்ஸ்போர்ட் எதுவும் பண்ணல. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்க மேஜரான ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த வகையில் கோல்டுன்னு பார்க்கும்போது இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சப்ஷன். அதாவது கோல்டு இருக்குல்ல, கோல்டு வந்து இந்தியா தான் வந்து உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சப்ஷன். அதுதான் நிறைய வந்து கோல்டு கன்சியூம் பண்றாங்க. சரி, ஒன்றும் இல்லை, இப்போ வந்து உங்க வீட்லயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுக்கோங்க. மெயினா நீங்க வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அது ஓகேங்க, நீங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்காவுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன இது பண்ணுவீங்க? ஒரு ஃபார்ம் ஆஃப் பத்திரிக்கை அடிப்போம். பத்திரிக்கை விடுறா கோல்டு குடிப்பீங்களா மாட்டீங்களாங்க? அது பேசுவா கோல்டு கிடைக்க வரதட்சணை கொடுக்கறத பத்தி பேசல, கோல்டு போடுவாங்கல்ல. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அம்மாவே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அப்படின்னா வந்து சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. கோல்டு அந்த வந்து செயின் கோல்டு அதெல்லாம் ஒரு ரிச் மாதிரி பிரஸ்டீஜா இருக்க மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளமே சொல்றேன். இந்தியால ஏன்னா இப்போ இந்த 2025 to 2026 $72 பில்லியன் கோல்டு வாங்கியிருக்கோம் நம்ம இந்தியாவில மட்டும் வாங்கியிருக்கோம். ஆமா, இந்த ஒரு வருஷம் $72 பில்லியன் வாங்கிருக்கோம் நம்ம. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டா என்ன வந்து நியூஸ் வந்துருந்துச்சு என்னன்னா, இப்போ 96 ரூபாய் அப்ராக்சிமேட்டா இருந்தா $1. இதனால என்ன பிரச்சனைனா வந்து இப்ப நிறைய டிரான்சாக்சன் வந்து டாலர்ஸ்ல தான் நடக்குது. இதனால என்னன்னா இப்ப அமெரிக்கா இருக்காங்கல்ல, அமெரிக்காவுக்கு வந்து யூஎஸ் டிரான்சாக்சன் வந்து எல்லாமே டாலர் தான். மெயினா வந்து குளோபலி பார்த்தோம் அப்படின்னா டாலர்ஸ்ல மட்டும் தான் நிறைய டிரான்சாக்சன் நடக்குது. அப்போது ருபீஸோட வேல்யூ குறைஞ்சிரும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப 96 ரூபான்றது அங்க $1. அப்ப நம்ம வந்து 96 ரூபான்றது வந்து இப்ப டாலர் டிமாண்ட் ஆயிடுச்சுல, அங்க டிமாண்ட் ஆயிடுச்சு. ஏன் இப்ப இந்தியா கம்பேர் பண்றப்ப அமெரிக்காவோட டாலர்ஸ் எல்லாம் வந்து இந்தியா அமெரிக்காவோட ருபீஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்ப அமெரிக்கா டாலர்ஸ் மட்டும் ஏன் அதிகமா காட்டுறாங்க? ஏன்னா 1970s என்ன ஆகுதுன்னா சவுதி அரேபியாவும் யூஎஸ் தான் வந்து ஆயில் இருக்கு பார்த்தீங்களா, க்ரூட் ஆயில், இந்த மாதிரி ஆயில்லாம் வந்து அவங்க தான் அதிகமா வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு ப்ரொடக்ஷன் பண்றவங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து சவுதி அரேபியா வந்து அவங்க கரன்சில தான் வேர்ல்டுக்கு எல்லாத்துக்கும் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரிக்கு வந்து அவங்க கரன்சி சவுதி அரேபியா கரன்சி இருக்குல்ல அதுல தான் வித்துட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க, சவுதி அரேபியாட்ட போயிட்டு நீ வந்து ஆயில் வித்துக்கோ, ஆனா வந்து நீ டாலர்ஸ்ல வித்துரு, என் கரன்சில நீ வித்துரு. இப்போ வந்து நீங்க வந்து சவுதி அரேபியான்னு வச்சுக்கோங்க, நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன், இப்போ வந்து நீங்க இன்னொருத்தனுக்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்க கரன்சில விற்க கூடாது, நீங்க வந்து டாலர்ஸ்ல தான் மொத்தவனுக்கு விற்கணும். அப்படிங்கிறப்ப அதான் ஃபேமஸ் ஆகுது. அதுதான் அந்த பாயிண்ட் தான் ஃபேமஸ் ஆகுது. இவன் என்ன பண்ணிட்டான்னா இப்போ வந்து சும்மா சவுதி அரேபியா வாங்கிக்க மாட்டேன்ல, அப்ப யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து உனக்கு ஆர்மி ப்ரொடக்ஷனு
கன்னு வெப்பன்லாம் நான் கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக எனக்கு ஆயில் இதெல்லாம் வந்து நீ இதுல வித்து கொடுத்துரு டாலர்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஷிஃப்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த ஷிஃப்ட் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா வந்து ஒரு கரன்சியை வச்சு குளோபல் ட்ரேட் நடக்கும். அதாவது வந்து ஒரே கரன்சியை நிறைய பொருளை வந்து மாத்தி மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அப்படின்ற போது ஷிஃப்ட்ல வந்து யூஎஸ் வந்து இடம் பிடிக்குது. அப்படிங்கும் போது சரி மற்ற கண்ட்ரிஸ் முன்னாடி வராங்க, சரி இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கல்ல, இப்போ யூஎஸ் வந்து மிஷினரி அப்புறம் வந்து வெப்பன்ஸ்லாம் தராங்க, சரி நம்மளும் வந்து யூஎஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்மளோட பொருளையும் வந்து டாலர்ஸ்ல வித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மற்ற கண்ட்ரிஸ்க்காரங்களும் உள்ள வராங்க. அடுத்து அறிவு நம்ம கிளாஸ்ல நீ மட்டும் தான் பேர் கொடுக்கல சார். வேணா சார். சார் பழனி தான் சார். பாண்டி சார் அப்படிங்கும்போது அந்த ஷிஃப்ட்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுது. அப்படிதான் வந்து இந்த ஆல் குளோபலா வந்து டாலர்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகுது. 1970s வந்து பிரிட்டன் வுட்ஸ்னு வந்திருக்கு. பிரிட்டன் வுட்ஸ்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச். அப்போ கோல்டு எக்ஸ்சேஞ்ச் என்ன ஆகுது அப்படின்னா யூஎஸ் வந்து நிறைய டாலர்ஸ் வந்து அச்சடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஆர்பிஐ இருக்குல்ல, ஆர்பிஐ தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பேங்க். ஆர்பிஐல தான் மற்ற பேங்க் வந்து காசு போகும். அது மாதிரி பிரிட்டன் வுட்ஸ்னு ஒன்று இருக்கு அங்கே அமெரிக்கால. ஸோ அவங்க அப்போ என்ன வந்து அபாண்டன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய காசு வந்து அச்சடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது எப்படி டாலர்ஸ் வந்து விற்கிறதுன்னு தெரியல. விற்கிறதுனா மணியை விற்கிற சொல்ல எப்படி ஸ்ப்ரெட் பண்றதுன்னு தெரியல டாலர்ஸை வெளியே. ஆமா, ஏன்னா நிறைய காசு வந்துருச்சு. அப்படிங்கும் போது இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ போது என்ன ஆகுனா நிறைய டாலர்ஸ் டிமாண்ட் ஆகும்ல, நிறைய பேர் டாலர்ஸ்ல விற்பாங்க. அப்போ டாலர்ஸ் வந்து அப்படியே கை மாத்திட்டே இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போயிட்டு முடிஞ்சது. அப்பதான் டாலர்ஸ் அப்படின்றது ஃபேமஸ் ஆச்சு. நம்மளோட கரன்சி வந்து குறைஞ்சிச்சு. இது வந்து அப்ப குறையில, அது வந்து நடந்த சம்பவம் வந்து அப்போ நடந்துச்சு. அப்போ வந்து டாலர்ஸ் வந்து ஒரு இடம் பிடிச்சிருச்சு மக்கள் கிட்ட. ஸோ டாலர்ஸ்னா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போல பெரிய ஃபார்ம் ஆஃப் கரன்சின்னு இடம் பிடிச்சிருச்சு. இப்போ இந்தியா பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனைனா, இப்போ அமெரிக்கா கிட்ட வந்து மற்ற சவுதி அரேபியாட்ட போய் அவன் நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து உனக்கு வெப்பன்ஸ் தரேன், நீ எனக்கு வந்து டாலர்ஸ்ல வித்து கொடு அப்படின்னு சொல்றதுக்கு அவன் கிட்ட மற்ற கொடுக்குறதுக்குன்னு ஒன்று இருக்கு. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் மேஜரா அப்படி எதுவுமே கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க. ஆமா, ஒரு நல்ல பிராண்டு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, அந்த லூயிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிராண்டர்ஸ் வந்து லூயி விட்டான் கண்ணாடிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எல்லாமே வெளிநாட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பொறுத்து தான் இருக்கு. இப்போ இந்தியாட்ட இருந்து மற்ற இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாதுன்ற போது நம்ம கரன்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா அடிவாங்க. ஏன் நம்ம அதுல இன்வால்வ் காட்டலையா? என்ன காட்டலன்னா இப்போ வந்து கரெக்டான கேள்வி. ஏன்னா இப்போ வந்து இப்போ நான் ஸ்டடி எடுத்து இப்போ சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து எக்ஸ்போர்ட் எதுல வருதுன்னா மேன் பவர் எக்ஸ்போர்ட் பண்ணுது. மேன்னா வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க நம்ம படிச்சு எஜுகேஷன் மூலமா வெளியே போய் தான் வேலை பண்றோம். அது மட்டும் தான் இந்தியா ஹை கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் குளோபல்னா இது மட்டும் தான் பண்ணவே முடியுது. ஆனா இதே மற்றது எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்க நமக்கு வந்து ப்ராடக்டா கொடுக்குறாங்க, ஆனா அவங்க சர்வீஸா மற்றது. அதனாலதான் இப்படி சொல்றாங்க, இந்தியால இருந்து படிச்ச ஸ்டூடெண்ட் தான் எங்களுக்கு வந்து நல்லா தேவைப்படுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல விசாரிச்சுன்னா தெரியும். இப்போ வந்து ஒரு காலேஜ் முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பிஜி வந்து வெளிநாடு போய் பண்ணு, எல்லாமே வெளிநாடு போயிட்டு அப்ப இந்தியா யாரா பாத்துக்கோன்ற மாதிரி தான் இருக்கு. இதை வந்து விவரமா ஒருத்தன் பொழைச்சுக்கோன்னு சொல்லுவாங்களா, அதுதான் சைனா. சோ சைனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் லெவல்ல அதிகமா இருப்பாங்க நம்ம. இப்ப சைனா ஐடியா பண்ணாங்கன்னா வந்து அவனுக்கு வந்து இந்த யூஎஸ் கீழே வந்து பிடிக்கல, அவனுக்குன்னு ஒரு தனி ஆர்கனைசேஷன் இருக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அப்ப சைனா வந்து கிப்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனால இருந்து நம்ம நிறைய மதர் போர்ட்ஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணோம். அப்படிங்கும் போது சைனாவோட கரன்சி யுவான்னு சொல்லுவோம். அது எல்லா டிரான்சாக்ஷன் யுவான்லேயே பண்ணிக்குவாங்க. அப்படிங்கும் போது அவன் யுவான்லேயே டிரான்சாக்ட் பண்ணிக்குவான். அப்ப டாலர்ஸ் அவனுக்கு எந்த இடத்துல அடிவாங்காது. இப்ப நாளைக்கு டாலர் எவ்வளவு ரேட்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, எவ்வளவு ரேட் இன்க்ரீஸோ டிக்ரீஸ் ஆகுது வந்து சைனா வந்து அடிக்காது. ஏன்னா அவனோட கரன்சிலே சோல்டு பண்றான், அவனுக்குன்னு ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அப்படின்ற போது அவன் குறைச்சிக்குவான். இப்ப இந்தியாவில இதுதான் பிரச்சனை. அதாவது நம்ம தான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்ல, அவனுக்கு தனியா ஒன்று கிரியேட் பண்ணி அவனோட இதுல தனியா இருக்கான் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க கிட்ட சப்ளை பண்றதுக்குன்னு இந்த கேஜெட்ஸ்ல இருக்கு, ஆனா நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. அதான் பிரச்சனை. நம்ம தான் எல்லாம் பண்ணா தலையாடிட்டு இருக்கோமே, அதுதான் பிரச்சனை. அது வந்து அதிகமான பேசினா வந்து சண்டை போயிருவாங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா வந்து ப்ரோஸ்கீஸ் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸு சரி, அப்புறம் வந்து காலேஜ் முடிக்கிறவங்க எல்லாருமே என்னன்னா சின்ன வயசுலேருந்தே நமக்கு இதுக்கான ஒரு அவேர்னஸ் கிடைக்கவே இல்லை. என்னன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து 12th படிச்சிருப்போம், 12th முடிச்சுட்டு காலேஜ் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நம்ம இந்த சைடு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இதை பற்றி என்னென்ன தெரியாமல் இருப்போம். அப்படிங்கும் போது நம்ம வந்து கடைசி வரைக்கும் படிச்சுட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா வந்து கடைசி வரைக்குமே நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்க மாதிரி இருக்கு. ஓவராலாக இந்தியா அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்கு, பட் ஒவ்வொருத்தனோட இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து தான் ஓவரால் இந்தியானே சொல்லும் போது அது வந்து ஃபார்ம் ஆகுதுன்ற போது நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக ஒரு இது இருக்கணும். ஏன்னா இப்போ ஜிடிபிலேயே வந்து அதிகமாக வந்து படிக்கிறவங்களையும் சரி, நிறையா வேலைக்கு போகிறவங்க நிறையா மணி ஜென்ரேட் பண்ணுறதுலையோ வந்து தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ற போது நம்ம வெறும் மணி மட்டும் சம்பாதிச்சா பத்தாது. இப்ப நம்மளே ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்ப மேட் இன் இந்தியான்னு போட்டு யோசிக்கிறோம், யோசிக்கிறோம்.
அது ஏன் கேளுங்க, AIFS ன்னு சொல்லிட்டு ஒரு போன் கம்பெனிக்காரன் இந்தியால இருக்க ஒரு மெம்பர் தான் CEO. அவர் வந்து என்னன்னா மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு போன் ரிலீஸ் பண்ணாரு. அது வந்து நம்ம A2D தெரியுமா உங்களுக்கு? அவர் பார்த்துருக்காரு, உள்ள பேட்டர்ல மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. ஒரு சைடு மேட் இன் இந்தியா, இன்னொரு சைடு மேட் இன் சைனா போட்டிருக்கு. இங்க என்ன இருக்கு மேட் இன் இந்தியா, இங்க என்ன இருக்கு மேட் இன் சைனா. இப்போ இது மேட் இன் இந்தியா மேட் இன் சைனாவா? அந்த மாதிரி நவீன மூட்டைப்பூச்சி மிஷின் சொல்லிட்டு விட்டுட்டான். ஸோ இந்த மாதிரி போயெல்லாம் போயிட்டதுனால ப்ரோஸ்கீஸ் நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸாக தான் இருக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கனால வந்து இப்போதைக்கு வேணா அது பார்க்க அப்படி தரலாம். இதுல மக்களை குறை சொல்லி ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாதாரண மனுஷனால கூட கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டான் அப்படின்னா வந்து ஃபியூச்சர்ல கன்ஃபார்ம் யூஸ் ஆகும்னு அவனு நினைப்பான். இப்போ நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்குறோம், இல்லாட்டி வந்து கோல்டு ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா நம்ம காசு இல்லாத நேரத்துல வந்து அது யூஸ் ஆகும். இந்தியால ஒரு பிரச்சனையா தான் இப்ப இவன் ஒரு கோல்டு போட்டிருக்கானா அவனோட 2 செயின் எச்சா போடணும். அது ஒரு கெத்துக்காண்டி வாங்குறாங்க. ஆனா அது வந்து இப்ப சொல்ல முடியல. இப்ப நீங்க நாங்க ஒரு எஜுகேட் படிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு சில விஷயம் தெரியும். ஆனா ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவை, ஒரு காசு தேவைன்னா அப்போதைக்கு கோல்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கெத்துக்கு இல்லாட்டி வெளில தெரியணுன்றதுக்காண்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தேவையில்லை. இதனால ஒரு கோல்டு இப்ப சாதாரண ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அது லேட்டரா நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த இதுல தான் வாங்குவாங்க. ஸோ ஓகே ப்ரோஸ், திஸ் இஸ் இட். நான் வந்து இதை பத்தி பேச நினைச்சது காரணமே இதுதான். இது இப்போதைக்கு பார்க்க வேணா இப்படி தெரியலாம். டாலர் மாதிரி கம்மியா இருந்த ஒண்ணு இப்போ வந்து பெருசா வந்து முடிஞ்சிருக்க மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பார்த்து செயல்படுங்கன்னு தான் சொல்றேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சபரி. நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அந்த விஷயம் சொல்லிருங்க. லைக் அதெல்லாம் வேணாம். பாய்.